ரெடிமேடு மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். ரெடிமேட் மீன் குழம்பு அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பேஸ்ட்டாகவே தயார் பண்ணி வச்சிடுறோம். இது நம்ம சேல்ஸுக்கு இருக்குது. இதில் வந்து 150 கிராம் பேஸ்ட் எடுத்திருக்கேன். வேறு வேலையே இல்லை. இதில் எல்லாமே இதுலேயே இருக்குது. மசாலாவிலேருந்து புளி, உப்பு, இஞ்சி, அது வெங்காயம், தக்காளி எல்லாமே இதுலேயே இருக்குது. தாளிச்சை வெந்தய ஜீரகம் கூட அதிலே இருக்குது. எதுவுமே செய்ய வேணாம். இதில் நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சிக்கிறோம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. தண்ணி வந்து நமக்கு தேவைக்கு ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சு அதில் 3/4 தான் ஊற்றியிருக்கேன். இதை அப்படியே நம்ம குக்வேரில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு தகுந்தாப்புல எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ஃபிஷ் வச்சுருக்கேன். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொதிநிலை ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா மலமலன்னு கொதிச்சது மீனை போடுறோம். போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுறோம். வச்சு 5 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா மலமலன்னு கொதிக்குது. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றலை, எதுவுமே போடலை. நான் எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி, ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மீனை போடுறோம். நல்லா புளி, உப்பு எல்லாமே அதிலே இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். குடம்புளி போடுறவங்களா இருந்தால் ஒரு பீஸ் மட்டும் குடம்புளி போட்டுக்கரலாம். நான் எதுவுமே போடாமல் காட்டுறேன். இதுவே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மண்டை, துண்டம் எல்லாம் கலந்து தான் போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல கொதி மட்டும் வரணும். அவ்வளோதான். பாருங்கள், தேவையான திக்கு இருக்குது. இன்னும் கொதிக்க கிடக்க இன்னும் திக்கு விடும். எண்ணெயும் உங்களுக்கு பிரியும். நிறைய பேருக்கு மீன் குழம்புனா எண்ணெய் 1/2 இன்ச்சுக்கு மிதக்கணும்னு நினைப்பீங்க. அது அன்ஹெல்த்தி. ஆனால் தேவையான எண்ணெய் விடும் இதில். அவ்வளோதான். அடுப்பை தான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். போதுமானது. அடுப்பை நான் சிம்மில் போட்டு கரெக்டாக 5 மினிட்ஸு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறக்கையில் மல்லி தூவி இறக்கிக்கிறலாம். உங்களுக்கு இது தேங்காய் எதுவுமே போடாதது, தேங்காய் இல்லாமல் தான் இந்த குழம்பு. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கொஞ்சோன்னு எடுத்து தேங்காய் பாலாக ஊற்றிக்கிறலாம். உங்கள் இஷ்டம். பாருங்கள், குழம்ப எண்ணெய் மிதந்துக்கிட்டு நிற்கிது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது 5 நிமிஷம்னு சொன்னேன். நான் 7 நிமிஷம் ஆகிடுச்சு. அங்கிட்ட ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன். 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் எண்ணெய் அப்படியே நிற்கிது. இப்போ உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தூவணுமா தூவிக்கிறலாம். கொலவளப்பு பார்க்கணுமா பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே மீன் குழம்பு கொலவளப்பு தேவையில்லை. ரொம்ப கெட்டியாக இருக்கும். அது இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கலக்கையிலேயே தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு இன்னும் தம்மாயி எண்ணெய் விடும். அடுப்பானா நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், மீன் குழம்ப அப்படியே எடுத்து ஒயிட் ரைஸ் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் வேணும்னா நீங்கள் எனக்கு என்ன காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். எவ்வளவு என்ன எப்படி வாங்கலாங்கிற விவரம் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. தேங்க்யூ.